நிறைய கஷ்டப்படுற மக்களை வந்து கேபிவி பாலா தேடி போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ராகவா லாரன்ஸ் அவர் கூட சேர்ந்து மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி ராகவா லாரன்ஸ் மற்றும் கேபிவி பாலா மற்றும் இந்த மாதிரி வந்து உதவிகள்னால பயனடைஞ்ச நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. சோ இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கெங்க என்னென்ன தேவைப்படுதோ இப்ப ரீசெண்டா கூட ஒரு இடத்துல போயிட்டு விவசாயத்துக்கு வந்து டிராக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில தர்மபுரியை சேர்ந்த ஒரு மாணவன் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தான். அந்த வீடியோல வந்து நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த வீடியோ வந்து எப்படியாவது லாரன்ஸ் மாஸ்டர் போய் சேரணும், ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். அந்த வீடியோ ராகவா லாரன்ஸ் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி கண்டிப்பா தம்பி உன்னுடைய வீடியோ வந்து சேர்ந்துருச்சு, சீக்கிரமாவே நாங்க தேடி வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்திருந்தாரு. சோ இப்போ அந்த பையன் மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கான். அதுல நாங்கள் வெளியிட்ட முதல் வீடியோ எப்படியோ உங்களை வந்து சேர்ந்துருச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வீடியோ உங்கள் வரைக்கும் ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து எப்படியாவது எங்களை சீக்கிரமா பார்க்கணும், இல்ல நான் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஐஏஎஸ் கலெக்டருக்கு படிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. கண்டிப்பா நீங்க படிக்க வச்சீங்கன்னா நான் சூப்பரா படிப்பேன். அதே மாதிரி நான் படிச்சு கலெக்டர் ஆகி ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ராகவா லாரன்ஸ் என்ன படிக்க வச்சார் அப்படின்னு நான் வந்து பெருமையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருக்கான். இப்போ இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தர்மபுரிக்கு சீக்கிரமாவே நான் நேர்ல வரேன் தம்பி, நம்ம வந்து நேர்ல பார்ப்போம், உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து உறுதி கொடுத்திருக்காரு.